ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். அதாவது இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது எத்தனை பேரை வச்சு பொழன்னு பொழக்க போகிறாரு நம்ம விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா அவர் சொல்லியிருக்கக்கூடிய டைலாக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு வேறு லெவலில் தரமாக வந்து இருக்குது. ஆனால் இது வந்து எபிசோடு வரைக்கும் போகுமா, இல்லை சும்மா டைலாகை மட்டும் போட்டு இன்ட்ரடக்ஷனில் மட்டும் முடியுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். வந்த உடனே விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடடா அருமையாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க, சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பயங்கரமாக சந்தோஷமாயிடுறாங்க, கொண்டாடுறாங்க. அதே மாதிரி என்னம்மா நீ தப்பு பண்ணிட்ட, மறுபடியும் ஏமா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலாக இன்னும் 2 தடவை எக்ஸ்ட்ரா போய் கொண்டாடுறாங்க. கேட்டால் இதுதான் நான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னே வந்து புரியல. அதே மாதிரி ஒடுக்கப்படும் போது இல்லை பிரச்சனைகள்லாம் வரும்போது தான் ஒரு புரட்சி அப்படிங்கிறது வந்து வெடிக்கும். ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படி என்ன தான் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி இவங்க புரட்சியெல்லாம் வந்து இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இன்றைக்கி பயங்கரமாக வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேது அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல ப்ரோமோ 1ல். ஸோ பார்க்கும்போது வேறு லெவல் இருக்குது. அண்ணன் லாஸ்ட் வீக்லேயே வந்து பயங்கரமாக எல்லாரையும் தெருக்கி விட்டுருந்தாப்புல. அந்த மாதிரி இந்த வாரமும் பயங்கரமாக தெருக்கி விட போகிறாருன்னு தான் நமக்கு வந்து தோணுது. ஏன்னா அதிகப்படியாக கவனிக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக எதுவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா அவர்களுக்கு எல்லோ கார்டா இல்லை வந்து ரெட் கார்டா? ஏன்னா அவங்க தான் வந்து ஒவ்வொரு வாரமும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க. அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டயலாக்லேயே விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணம்மா அப்படின்னு சொல்லி பாராட்டினா ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதே மாதிரி நீ நல்லா பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது அதை விட 2 மடங்கு அதிகமாக கொண்டாடிட்டு கேட்டால் நான் வந்து இப்படி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சௌந்தர்யா அவர்களை டார்கெட் பண்ணி தான் சொல்கிற மாதிரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து இந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாப்புல அந்த டாஸ்கில். ஸோ இந்த டாஸ்கில் ஸ்ட்ரைக்குன்றது ரொம்ப அவசியமா? இப்போ ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கா? பிரச்சனையே இல்லாத போது எதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க? அப்படியே பிரச்சனை இருந்தாலும் கூட என்ன காரணத்துக்காக ஸ்ட்ரைக் பண்ணிங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விசாரிக்க போகிறாங்க. இந்த இடத்துல வந்து முத்துக்குமரனுக்கு ஒன்று ஸ்கோர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா வச்சு பொழப்பாப்புல. ஏன்னா எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு எதுக்குடா நீங்கள் போராடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழும்போம். ஆனால் பிரச்சனைகள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இருந்திருக்கு, ஒடுக்குமுறைகள் இருந்திருக்கு, பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஸோ அதுக்காக ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத வந்து பண்ணி தான் ஆகணும். அது பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து அப்ரிசியேஷன்லேயும் வந்து போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. குறிப்பாக அருண் பிரசாத்தோட மார்க்கிங், நம்மளுடைய முத்துக்குமரனுடைய ஸ்ட்ரைக் பற்றின விஷயங்கள், அதே மாதிரி சௌந்தர்யா அவர்களுக்கு ரெட் கார்டு, புள்ளி, மார்க்கிங். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதை தாண்டி ஜெப்ரியோட NPF பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.